மன்னன் ஆய்வாளர் சொல்கிறாரு, திருக்குவ புராணம் அப்படின்னு சொல்கிறாரு. அது தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருந்தது கோவம் நதியில். அதில் குளிச்சுட்டு போயிட்டு சாமி கும்பிட்டாங்க அப்படின்னு. ஆனால் கூவம் அப்படி என்பது குடியேறும் மக்களுக்கான வானிலிருந்து மழை, தூய்மையான மழை நீர் அப்படின்னு பொருள் தான் அது. இது சொன்னால் அது யோசிப்பாங்க. கூ அப்படின்னா அந்த ஒலி அறிவோடும் ஆற்றலோடும் இதயத்திலிருந்து உன்னுடைய வாய் வழி மட்டுமல்ல உணர்வு வழியாகவும் மூளை வழியாகவும் சென்றடைந்து அந்த ஒலியானது சிறந்த பாதுகாப்பினோடு ஒலி பயணிக்கும். அதனாலவே அது கூனா குடியேறுதல். வம் அப்படின்னா வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னீங்க. ஆனால் அதுக்கு என்ன பார்த்தோம்னா வானத்திலிருந்து வரும் தூய்மையான நீரை அப்படின்னு பேர். குடி மராமத்துன்னுவாங்க. அப்படிலாம் நிறையா விஷயம் இருக்குது. அதில் கூவம் அப்படிங்கிறது உயர்ந்த நல்ல குடிகள் வாழ்வதற்கு உகந்த நீர்ப்பரப்புன்னு பேர். ஆனால் அது பக்கிங் கால்வாயாக இருந்து மதராசன் பட்டினம், அதாவது மாதவராசன் என்பவன் பட்டணம் உருவாக்கினான். பழம்பெரும் சேரி அப்படிலாம் இருந்த இடம் அது. அதை கோவமாக்கி நாசம் பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டரு நல்ல நீர்நிலையை நாசம் பண்ணிட்டாங்க. இதான் திராவிட சாதனை.